வழியில் வந்து நமக்கு டிக்கெட் தரல. ஏன் அந்த பிள்ளைங்க காவல் ட்ராவல் இல்லை அங்கே போயிடுது ஏன்னா தெரியாது 100 ரூபா தாங்க. ஹாய் சியா ப்ராட்ஸ், நான் உங்கள் கிறிஸ்டோபர். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா தெற்காசியாவின் உயரமான கோபுரமான நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய லோட்டஸ் டவருக்கு தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் என்ன சியவாட்ஸ் வந்தாச்சு. கொழும்பு லோட்டஸ் டவர் நாம தான் எல்லாமே நாம தான். உள்ள போகலாமா? எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? எதுக்காக நம்ம வீடியோ ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா வெளியில் வந்து நமக்கு டிக்கெட் தரல. ஏன் அப்படின்னா நம்மளுடைய இந்த மைக் ட்ரைபுட்டெல்லாம் பார்த்ததும் யூடியூப் சேனலுக்கு வந்து வெளியில் டிக்கெட் தர மாட்டாங்க. உள்ளே பெர்மிஷன் எடுத்ததுக்கு அப்புறமா தானே நம்ம போய் டிக்கெட் எடுக்கணும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து அண்ணா கதைச்சதுக்கப்புறம் ட்ரோன் எல்லாம் விடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம இல்லைன்னு சொன்னாங்க. பெர்மிஷன் தந்துட்டாங்க. இனிமேல் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போக வேண்டியதான். இங்கே வந்து நிறைய க்ரௌடாக இருக்குது. சிபட்ஸ் காட்டுவாங்க எல்லாம். பார்த்தீங்களா? சியர்பட்ஸ் எங்கே போனாலும் நாம தான். யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறானாலும் நாம தான். என்னாச்சுப்பா? என்னாச்சு? தண்ணி கொண்டாங்க. இல்ல சும்மா தான் நம்ம தான் இங்க இருந்து போவேன். பாத்துருக்கேன் நானு. சைடுல வருவேன். இப்போ போய் டிக்கெட் எடுக்கலாம் வாங்க. வீடியோ எங்க காசு வந்து வீடியோ எடுக்குது. டிக்கெட் எடுத்தாச்சு உள்ளே போக வேண்டியதுதான். யூடியூப் சியர்பட்ஸ் இப்போ உள்ள வந்தாச்சு. இந்த லிஃப்ட் தான் வந்து உலகத்தில் இல்லை ஸ்ரீலங்காவில் ஃபாஸ்டான லிஃப்ட் தான். இப்போ நம்ம இருக்க இந்த லிஃப்ட் தான் ஸ்ரீலங்காவுடைய ஃபாஸ்டஸ்ட் லிஃப்ட் தான். 1 மினிட்ஸுக்கு வந்து 420 மீட்டர் போகுமா இந்த லிஃப்ட். ஆனால் பூஜ் கலிஃபாவோட லிஃப்ட்டில் வந்து எல்லாமே டிஜிட்டலாக இருக்குமா. இதில் டிஜிட்டல்லாம் இல்லை. ஓகே, லிஃப்ட் வந்துட்டோம். அவ்வளோதான், உள்ள வந்தாச்சு. அந்த பிள்ளைங்க காவல் ட்ராவல் ஏதியில போவான். அது என் பொண்டாட்டியில. வந்தாச்சு நாம தான். வா இங்கே வா. பிளட் ஆட்ரா பயங்கரமாக இருக்குது சியர்பட்ஸ். நான் நினைக்கிறேன் கொழும்பு ஃபுல்லாகவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. பயங்கரமான ஒரு அல்டிமேட்டான வியூ சியர்பட்ஸ். இப்போ நம்ம சவுத் ஆசியாவோட உயரத்திலே இருந்தாலும் ஆனால் நம்ம பார்க்க வந்தது இதை மட்டும் இல்லை. உள்ள நிறைய ஹோட்டல்ஸ் இன்னும் பல இதுகளெல்லாம் இருக்கான். போய் பார்க்கலாம். இப்போ உள்ள பட் நீ பார்த்துட்டியா? சரியா? என்ன இவ்வளோ நேரம் பார்க்குறேன்? என்னோட வந்த பிளட் வந்து இவ்வளோ நாளும் எல்லா வியூவையும் பார்த்தேன். இவ்வளோ நேரம் எல்லா வியூவையும் பார்த்தேன். இப்போ பார்த்துட்டியா அப்படின்னு இல்லை. நான் இனித்தான பார்க்குறேன். நீ எத்தனை நேரம் பார்த்தாலும் அங்கே பார்லிமெண்ட் இருக்கும், இங்கே துறைமுகம் இருக்கும். கொழும்பு தான். லோட்டஸ் டவரில் வந்து நார்மல் இந்த வியூ மட்டும் இல்லை, பேராஷூட்டில் பறக்கிற வியூ எல்லாம் இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அது மேலே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே நம்ம போக முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். யூடியூப்பில் வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொன்னதே இப்போ எடுத்துக்கிட்டே இருக்கோம். அங்கேயும் போயிலும் அப்படின்னா போய் காட்டுறோம் பாருங்கள். அங்கே பாருங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் போகிறாங்க. காட்டு பிள்ளை இதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற ஸ்கூலும் இந்த லோட்டஸ் டவரை சுற்றி காட்டுனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். காட்டுங்க கொண்டு வந்து. நாங்கள் படிக்கிறதான் காட்டலை, இவங்களை என்னாலும் காட்டுங்க. வந்தாச்சு
சேபர்ட்ஸ் பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. இந்த லோட்டஸ் டவரில் வந்து ஒரே ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா லோட்டஸ் டவரில் இல்லை, இங்கே இருக்கிற ஆக்களில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அப்புறம் வந்து சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்காண்டி ஒரு இடம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்த வந்து நான் நிறைய டிவியில் பார்த்துருக்கேன். இதில் என்னமோ ஒரு வாசை போட்டு அதுக்கப்புறமா இதில் கைவிட்டு என்னமோ எடுக்கிறது. வெயிட் சேவர்ஸ் இப்போ காட்டுறேன் பாருங்க. ஒரு ஒயின் $100. $100 $1000 நான் விளையாடி பார்க்குறேன். எப்படியோ கோடிகளில் ப்ராப்ளம் யூடியூப் அப்படின்னு என்னத்துக்கு உள்ள போடாங்க. என்ன டீ கடைக்காரன் $200 பாக்கி, அதை கொடுக்க முடியாமல் 7 சந்து சுற்றி வந்திருக்கேன் பங்கு. சேவர்ஸ் $100 கொடுத்து ஒரு கோயின் எடுத்தாச்சு பாருங்க. கோயின் இந்த கோயினை போட்டு தான் இந்த கேம் விளையாடணும். பார்ப்போம். இது அங்கே போயிடு இல்லை, இது அங்கே இருக்குது. ஏன்னா தெரியாது $100 தாங்க. இந்த பொம்மை வந்து இதில் இருந்தால் தான் சைட்டாக கொண்டு எடுக்கலாம். இது அங்கே வச்சு அப்படி எடுக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இதில் வர்றாங்க முக்கால்வாசி பேருமே வந்து இந்த பொம்மையை எடுத்துருக்க மாட்டாங்க. $100 தான் போட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த பொம்மை ஒரு நாளும் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ப்ரோ ட்ரை பண்ணுறேன். சரி, பட் இந்த மாதிரி இதில் இருந்தால் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் அது வந்து ரொம்பவுமே தூரம் இருக்குது. அதான் $100 போயிடுச்சு. நீங்கள் எப்படி ட்ரை பண்ணினாலும் இந்த பொம்மையை எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விடையாது. நாம் எடுக்காத அளவுக்கு தான் அவங்க டைமை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதையும் ஒரு எடுத்தீங்க அப்படின்னா அது உங்கள் லக் தான். நாம் ஒரு $100 போட்டோம், அது வேஸ்ட் ஆகிடுச்சு. அவன் ஒரு $100 போட்டால் அதுவும் வேஸ்ட் ஆகிடுச்சு. பட் பரவாயில்லை, ஏதோ ட்ரை பண்ணுறதுக்காக போட்டோம், பரவாயில்ல. இதை விட்டு நம்ம இங்கால போனோம் அப்படின்னா காஃபி ஷாப் இருக்குது, சிலோன் டீ இருக்குது, பார்க்கலாம் வாங்க. இதுதான் ஐஸ்கிரீம், ஹோட்டல்ஸ், இது எல்லாமே இங்கே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிலோன் டீ வந்து இருக்குது. இதுதான் சேபர்ட்ஸ் சிலோன் டீ. உலகத்திலே அதிகமாக தேயிலை ஏற்றுமதி செய்கிற நாடு ஒன்று நம்ம சிலோன், மற்றது சைனா தான். அப்படிப்பட்ட சிலோன் டீ தான் இது. இப்போ நம்ம வீடியோ எடுக்கிற இந்த இடம் வந்து லோட்டஸ் டவரில் தான் இருக்குது. இங்கே வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ், ட்ரெஸ் ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்குது. காட்டு பிளட் எல்லாத்தையும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த இடத்துல இப்படியான ஞாபகார்த்தமான பொருட்கள் வாங்குகிற இந்த இடத்துல வந்து விலை ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் வாங்க பிள்ளை. இந்த லோட்டஸோட விலையை பாருங்கள், $5800 இந்த லோட்டஸோட விலை. என்னடா இப்படி வியாபாரம் பண்ணுறீங்க? இதில் இருக்கிற போல சின்ன சின்ன லோட்டஸையும் விற்றாலே இந்த லோட்டஸ் காட்டின காசே எடுத்துருவாங்க. இதுதான் பிஸ்னஸ். இந்த இங்கே வந்து சின்ன ஆட்டோக்கள், இந்த சின்ன சின்ன ஸ்டாச்சுஸ் மாதிரி சோடா ஓப்பனர் இவ்வளோதான். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா நாம் இருக்கிற லோட்டஸ் டவரே சின்ன ஸ்டாச்சுவாக வச்சு விற்கிறாங்க. இதுதான் நமக்கு பிடிச்சது. போகும்போது ஒரு சின்னதாக ஒன்று வாங்கிட்டு போவோம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்குது. பார்ப்போம், வாங்கும்போது காட்டுறேன். பாருங்கள், இவ்வளோ ஐட்டம் இருக்குது. டூரிஸ்டாக வரவங்க எல்லாருமே அதிக விலைகளை கொடுத்து நிறைவான பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். வாங்க வாங்க வாங்க. இது எல்லாமே வந்து சாப்பிட்ற ஐட்டம். அதுக்கப்புறமா இது வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ். அதுக்கப்புறமா இது கிஃப்ட் இல்லை. அதுக்கப்புறமா இது வந்து கேர்ள்ஸுக்கான பூல் பேண்ட், எலிஸ் பேண்ட், அது இதுவும் அதே தான். இங்கால வந்தோம் அப்படின்னா இது வந்து என்னென்ன தெரியலை சேபர்ட்ஸ், அதுதான் எனக்கும் தெரியலை. இது இங்கால வந்தோம் அப்படின்னா பாடி லோஷன், ஷாம்பு, நம்மளோட ஃபேஷியல் ஐட்டம்ஸ் இங்கால இருக்குது. நிற்கிற இடத்துல வந்து இவ்வளோ ஃபேஷியல் ஐட்டம் இருக்குது. எனக்கும் லவ்வருக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசை தான். காசும் தச்சமே பாக்கெட்டில் இருக்குது. ஆனால் லவ்வர் தான் இல்லை. என்ன பண்ணுறது? யாராச்சும் லவ் பண்ண விருப்பம் அப்படின்னா கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவெல்லாம் உங்களுக்காக தான். அதுக்கப்புறமா இங்கால வந்தோம் அப்படின்னா பொம்மை குட்டி.
நீங்கள் லோட்டஸுக்கு வந்தால் இந்த ஒரு இடத்துக்கு உங்கள் பிள்ளையால் கொண்டு வராதீங்க. ஏன்னா காசு ஃபுல்லாக காலி ஆயிடும். அவ்வளோதான். இது வந்து டீ தூள் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். சியபர்ட்ஸ் லோட்டஸுக்கு வந்தது நினைவாக வந்து நாம் இந்த ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு. சிகிரியா போகும்போது ஒரு காப்பு வாங்கினேன். லோட்டஸுக்கு போகும்போது இது வாங்க போகிறோம். அக்கா ஓ ஓ ஓ வளைஞ்சு ஓ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது கொஞ்சம் சரிஞ்சிருக்கு தான். நான் இதை பார்த்தேன். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா காசு கொடுத்ததுக்கு அப்புறமா மாற்றுறேன் அப்படின்னு. அவங்க ஸ்ட்ரைட் இது மேலே கொஞ்சம் வளைஞ்சிது. என்ன பிரச்சனை அப்படின்னா சியபர்ட்ஸ் இது கொஞ்சம் வளைஞ்சிருக்கு. நம்ம முன்னாடி எடுத்ததும் கேஷியரில் சொன்னாங்க இது கொஞ்சம் வளைஞ்சிருக்கு, நீங்கள் ஸ்ட்ரைட்டான ஆடுங்கன்னு. இப்போ ஸ்ட்ரைட்டானது அப்படின்னா முக்கால்வாசியும் வளைஞ்சி தான் இருக்கு. சியபர்ட்ஸ் நடுநேர தேடலுக்கு பின்பாக ஒரு நேரான ஒரு லோட்டஸ் டவரை தேர்ந்தெடுத்துள்ளோம். கேஷியர் போடுவோம். லோட்டஸ் டவருக்கு வந்ததன் நினைவாக ஒரு சின்ன தாமரை கோபுரத்தையும் வாங்கிட்டு போட்டோம். அது லோட்டஸ் டவருக்கு வந்து லோட்டஸ் டவரே வாங்கிட்டு போகிறோம். லோட்டஸ் டவரை விட்டு வழியெல்லாம் போக வேண்டிய டைம் வந்துடுச்சு. வாங்க. சியபர்ட்ஸ் நம்ம நின்ன இடம் வந்து அங்கே அவ்வளோ உயரத்தில் தான் நம்ம எல்லாம் வந்து லோட்டஸ் டவரை விட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்தால் ஒரு அழகான பீச் இருக்குது. ஒரு கிஃப்ட்டும் வாங்கிட்டோம். இப்போ வந்து இந்த லோட்டஸ் டவருடைய ரிவ்யூ கொடுக்குற நேரம். ரிவ்யூவில் என்ன அப்படின்னா லோட்டஸ் டவர் வந்து ரொம்ப நல்லா வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் வந்து பாருங்கள். ஆனால் இங்கே இருக்கிற முக்கால்வாசி ஒர்க்கர்ஸுக்கு வந்து தமிழ் தெரியாது, சுத்தமாக தெரியாது. நாம் இங்கே வந்து டியூட்டி பெர்மிஷன் இருக்கிறதுக்கு கூட எவ்வளோ நேரத்துக்கு பிறகு தான் ஒரு தமிழாக்கள் வந்தாங்க. அதனால் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த லோட்டஸ் டவரில் வேலை செய்கிற ஆட்களுக்கு தமிழும் தெரிஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சபடினா அங்கே இங்கே எப்படி போகிறது அப்படின்னு தெரிஞ்சு போயாச்சு. ஆனால் இங்கிலீஷும் தெரியாமல் சிங்களமும் தெரியாமல் வந்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்படுவீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், தமிழ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா லோட்டஸ் டவரில் வேலை செய்கிற எல்லாருக்குமே சரி, எல்லாருக்கும் இல்லைனாலும் முக்கியமான ஆட்களுக்கு தமிழ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்பவுமே நல்லா. இதுதான் ஃபைனல் ரிவ்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.